இப்ப நீங்களே பாருங்க, நான் எப்படிப்பட்டவன் சொன்னதுக்கே இப்படி பயந்துட்டீங்க. ஆமா ஆமா. பயடாதீங்க. பிரச்சனைன்னு வந்தாதான் நான் டெரரா மாறுவேன். கடவுளே படுத்துறானே. மற்றபடி நான் தான் சொன்னேன், பேசிக்கலி ஐ எம் வெரி வெரி குட் பாய். சரிடா சரிடா. ஏங்க நம்ம பேசிட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம் போல இருக்கு. நம்ம அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். என்னங்க தேடுறீங்க? ஏன்னா உங்க முன்னாடி ஒருத்தட்ட விசாரிச்சப்போ பக்கத்துல தான் அந்த தெரு இருக்கு, அப்படியே போங்க பிடிச்சிடலாம் சொன்னாங்க. புடிப்ப என் பேங்க் வரணுமே. ஆனா நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ண மாதிரி இருக்கே. வந்துச்சு. இருங்க இருங்க, நிப்பாடுங்க இங்கதான். என்னங்க அலர்ட்டா இருக்க வேணாமா? இங்கதான், அப்படியே ஓரமா நிப்பாடுவாங்க. முல்லை தெரு வந்துருச்சா? இல்ல, பேங்க் வந்துருச்சு. பேங்கா? வெயிட் பண்ணுங்க, நான் போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணவா? அத்தை, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? இல்லம்மா, அவங்களதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்களா? இன்னும் வரல, அவங்களதான் நாங்களும் பாத்துட்டு இருக்கோம். மாப்பிள்ளைய பாக்கணும் தான் வந்தேன். இப்ப வந்துருவாங்க, நீங்க உள்ள வந்து உட்காருங்க. வாங்க பாத்து வாங்க. உட்காருங்க. ஜானகி, அவங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்கம்மா, வாங்க உள்ள வாங்க. வாங்க 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 உட்காருங்க. வாங்க, பாத்து உட்காருங்க. வாங்க வைமா. அப்பா உட்காருங்க. உட்காருங்க. கூட பாப்பா உட்கார். ஆமா, மாப்பிள்ளை வரலையா? ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன்னு சொன்னா. இப்ப வந்துருவோம்மா. பொண்ணு எங்க இருக்கா? உள்ளதான் ரெடி ஆயிட்டு இருக்கா. மா, வீட பாத்தியா? புறா கூண்டு மாதிரி இத்துணுண்டா இருக்கு. ஏங்க என்னங்க கர்ணன் கவச குண்டலத்தோட இருக்கிற மாதிரி ஹெல்மெட்டை கழட்டாமே இருக்கீங்க? கழட்டுங்க. ஐயோ, கவனிக்காம விட்டுறான்னு நினச்சா கவனிச்சிட்டானே. இப்போ இத்த வேற கழட்டினா நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் கண்டிப்பா ரோட்ல இறக்கி விட்டுருவான். அப்போ பேங்க்குக்கு எப்படி போறது? என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது வந்து ஹெல்மெட்டை கழட்டுங்க. இல்ல இருக்கட்டும். இருக்கட்டுமா? ஏங்க ஹெல்மெட்டை கழட்டிட்டு நல்லா ஃப்ரீயா இருங்க. இல்ல வேண்டாங்க. ஏன்? அது ஹெல்மெட்டை கழட்டினா போலீஸ் பிடிச்சிரும். என்னது? போலீஸ் பிடிச்சிருமா? ஐயோ, உளறிட்டனே. ஏங்க செம்ம காமெடிங்க உங்களோட. இதையும் ஒரு காமெடின்னு சொல்லி சிரிச்சுன்னு இருக்கு லூசு. சரி, இவனை சமாளிக்கிறதுக்கு வேற வழி இல்லை. ஏங்க பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போடலன்னா தான் போலீஸ் பிடிக்கும். இப்போ நீங்கள் காரில் வந்துட்டு இருக்கீங்க. இல்லை இப்போ காரில் போனால் கூட ஹெல்மெட்டை கண்டிப்பாக போடணும், இல்லைன்னா போலீஸ் பிடிச்சிரும். புதுசாக ரூல் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியாதா? ஏங்க அது எப்படிங்க அப்படியே ஒரு ரூல்ஸ் போடுவாங்க? இப்போ சீட் பெல்ட் போடலன்னு பிடிச்சா லாஜிக் இருக்கு. கார்ல எப்படி ஹெல்மெட்ல போட்டுக்கிட்டு ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்குமேங்க. நீங்க நம்பலல? சரி விடுங்க. போலீஸ் பிடிச்சி ஃபைன் கட்டி தான் நீங்க நம்புவீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? போலீஸ் பிடிச்சி ஃபைனை போடுமா? இவனுங்க நைட்டா ரூல்ஸ் எதாவது மாத்திட்டானுங்களா? இவனுங்க பண்ணாலும் பண்ணுவானுங்க, மோசமான ஆளுங்க. என்ன பண்ணலாம்? ஹெல்மெட் வேற போட்டு முடி வேற கொட்டுமே. ஏங்க அந்த பக்கம் அப்படியே பார்த்துட்டே வாங்களேன், ஏதாவது ஹெல்மெட் கடை இருந்தால் சொல்லுங்க. சரியான மரமண்டை. எதுக்கு உம்பு? எதுக்கு ஒரு ஹெல்மெட்டை வாங்கி போட்டுருவோம். என்ன சொல்றீங்க? என்ன கார்ல ஹெல்மெட்டை போட்டு போனா பைத்தியமே இருக்கும். என்ன இவனும் போடல, அவனும் போடல, என்ன நடக்குது? என்னத்தை பார்க்குறான் இவன்? அண்ணி நேர்ல அழகா இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பூவை கொடுமா.
சௌமியா ம்? நகையை கொடு. ம். நல்லா இருக்கு. திரும்ப என் கண்ணே பட்டுடும். சூப்பரா இருக்காங்கல்ல? இதெல்லாம் இப்பவே எதுக்கு? எப்படியும் நீதான் எங்க மருமகன்னு முடிவாயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டா என்ன, இப்ப போட்டா என்ன? இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே. எவ்வளோ இருக்கும்? இதுதான் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. எடுத்தோனே விலைய பத்தி கேக்குறா பாத்தீங்கல்ல. என்னக்கா இவ? இதெல்லாம் நீ பாத்திருக்க கூட மாட்டல்ல. மேடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்ன பார்த்து பேசணும்? கரெக்டா தானே சொல்றேன். அப்புறம் ஏய் சும்மா ரெடி. நீங்க சொன்னது கரெக்டு தான். உண்மையிலேயே இதை நான் பார்த்தது கூட கிடையாது. ரொம்ப ஓவரா பேசுறா. யார் இது? என் ஃப்ரெண்டு. அவ பேசினதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். சரி, நான் வெளியே இருக்கேன். ஏய் ஏய், என்னக்கா இவ? இவ ஒருத்தி. திவ்யா, அவ பேசினதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதேன்னு, சரியா? பரவாயில்ல, நான் எதுவும் தப்பா நினைக்கல. குணத்திலயும் நீ தங்கம்தான் போல இருக்கே. ம்? சரி, நீ ரெடி ஆயிட்டு வா, நாங்க வெளியில இருக்கோம், சரியா? கூட்டிட்டு வாமா. நீயா? ச்சே! எவ மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவ கூட எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணிருக்கேன். ச்சே! நினைச்சல அருவருப்பா இருக்கு. அருவருப்பா இருக்கா? ஆமா, பொண்ணா நீ? பொறுக்கி பசங்களோட சேர்ந்துக்கிட்டு பொறுக்கியாட்டு சுத்திட்டு இருக்கவதானே நீ? ச்சே! முதல்ல கீழே இறங்கிடி. அதான் முடியாதுன்னு அப்பவே சொல்லிட்டேனே. இப்ப நீ இறங்க போறியா இல்லையா? நான் இப்ப இறங்கிட்டேன்னா நீ பாட்டு என்னை விட்டு போயிருவ. அப்புறம் திரும்ப என்னை யாரும் டிராப் பண்றது? ஓ, திரும்ப வேற உன்னை டிராப் பண்ணுவாங்களோ?